ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நாள். உலகத்திலே அதிகமான பாதுகாப்புகளுடன் அதி உயர் பாதுகாப்பு வலயம் ஒன்றில் இருக்கும் ஒரு மனிதர். அமெரிக்காவின் மிகவும் பாதுகாப்பான ஒரு நிகழ்வு. அடுக்கடுக்கான பாதுகாப்பு கொண்ட ஒரு ஹோட்டல். ஆனால் இத்தனை தடைகளையும் தாண்டி ஒரு மனிதர் ஷாட்கன், ஹேண்ட்கன் மற்றும் பல கத்திகளை எடுத்துக்கொண்டு நேராக உள்ளே ஓடி வருகிறார். இது எப்படி நடந்தது? இப்போது ஒட்டுமொத்த அமெரிக்காவிலும் கேட்கப்படக்கூடிய கேள்வி, தவறு செய்தது யார், எங்கே ஓட்டை இருந்தது என்பதுதான். மர்மத்தினுடைய பின்னணியை நாம் இந்த பதிவிலே விரிவாக பார்ப்போம். இந்த வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல் குறித்து உங்களுக்கு ஒரு தகவலை ஆரம்பத்திலேயே சொல்லலாம். 1981ஆம் ஆண்டு இதே ஹோட்டலினுடைய வெளியில் வைத்துத்தான் முன்னாள் அதிபர் ரொனால்ட் ரீகன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. அந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த ஹோட்டலினுடைய பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை எங்கே தவறு நடந்தது? தாக்குதல் நடத்திய கால் அலன் நேற்றைய தினம் வீடியோவில் நாம் பார்த்தது போல விருந்து நடப்பதற்கு ஒரு நாள் முன்பே இந்த விடுதியில் அறை எடுத்து தங்கியிருக்கிறார். அவர் மட்டுமா? அங்கு தங்கியிருந்த ஒரு பத்திரிகையாளர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு நான் உள்ளே வந்தேன், என்னுடைய உடைமைகளை யாருமே சோதனை செய்யவே இல்லை என்கிறார். ஒரு புறம் உலக தலைவர்கள் வரும் ஒரு நிகழ்வு, மறுபுறம் எந்த பரிசோதனையும் இல்லாமல் உடைமைகளோடு உள்ளே வரும் விருந்தினர்கள். அவனுடைய பைக்குள் ஒரு ஷாட்கன் தனித்தனி பாகங்களாக பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதை யாருமே கவனிக்கவில்லை. கண்காணிப்பு கேமராக்களை பார்த்தால் இன்னொரு அதிர்ச்சியான உண்மை காத்திருக்கிறது. அவன் மெட்டல் டிடெக்டர் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு சோதனை சாவடி இருந்த பகுதியை கடக்கும் போது பாதுகாப்பு அதிகாரிகள் மிகவும் அலட்சியமாக நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் சாய்ந்து கொண்டிருக்கிறார். நிகழ்வு அடித்தளத்தில் நடந்து கொண்டிருந்ததால் சோதனை சாவடிகள் கலைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அந்த நேரத்தை பார்த்துத்தான் அவன் உள்ளே நுழைந்திருக்கிறான். CNN செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி அளித்த ஒரு மூத்த அதிகாரி சொல்லுகிறார், அந்த துப்பாக்கிதாரி மண்டபத்துக்குள் வருவதற்கு முதல், வாயிலுக்கு வருவதற்கு முன்பே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் அது நடக்கவில்லை என்று சொல்லி வேதனையோடு குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் திகிலாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. அன்று வாஷிங்டன் ஹில்டன் விருந்து மண்டபத்தில் யார் யார் இருந்தார்கள் தெரியுமா? டொனால்ட் ட்ரம்ப், அவருடைய மனைவி மெலானியா ட்ரம்ப், JD வான்ஸ் துணை அதிபர், சபாநாயகர் மைக் ஜான்சன், மார்கோ ரூபியோ, பீட் ஹெக்ஸட், இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. இது வெறும் விஐபிக்களினுடைய பட்டியல் அல்ல, அமெரிக்காவினுடைய அதிகார வாரிசு பட்டியல் என்று சொல்லலாம். ஜனாதிபதிக்கு ஏதாவது நேர்ந்தால் துணை ஜனாதிபதி, அவருக்கும் ஏதாவது ஆனால் சபாநாயகர், இப்படியே நீளக்கூடிய அந்த பட்டியல் முழுவதுமே ஒரே நேரத்தில் ஒரே விடுதியில் ஒரே அறையில் கால் அலன் வெற்றிகரமாக உள்ளே நுழைந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இப்போது பாதுகாப்பு நிபுணர்கள் ஒரே ஒரு கேள்வியை தான் எழுப்புகிறார்கள். ட்ரம்பும் வான்ஸும் ஒரே நிகழ்வில் ஒன்றாக கலந்து கொள்வது பாதுகாப்பானதா என்று சொல்லி ஒரு கூடுதலான தகவலையும் சொல்லலாம். வான்ஸ் முதலில் இந்த விருந்துக்கு வருவதாக திட்டமிட்டிருக்கவில்லையா? கடைசி நேரத்தில் தான் அவர் தன்னுடைய திட்டங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார். அமெரிக்காவினுடைய FBI பணிப்பாளர் கேஷ் பட்டேல் டொனால்ட் ட்ரம்பினுடைய மிக நம்பிக்கைக்குரிய மனிதர்களில் ஒருவர். அவர் அன்று இரவு அவரும் அந்த விடுதியில் இருந்திருக்கிறார் என்று ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. துப்பாக்கி சூடு நடந்த பிறகு அவர் விடுதிக்கு வெளியே என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி நிற்கும் காணொலி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோ பதிவை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்ட பலருமே இவரை பார்த்தால் FBI ஒரு பணிப்பாளர் மாதிரியா இருக்கிறார், ஏதோ வழிப்போக்கன் போல நிற்கிறாரே என்று அவரை வறுத்தெடுத்திருந்தார்கள். அடுத்த நாள் ஃபாக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்கிற ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளர் லாரன்ஸ் ஜோன்ஸ், அவர் FBI பணிப்பாளரை துளைத்தெடுத்தார் கேள்விகளால். கால் அலன் பற்றி முன்பே ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிந்திருந்ததா என்று கேட்டார். FBIக்கு அவனை பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். அதற்கு கேஷ் பட்டேல் சொன்னது, இதற்கான எல்லா பதில்களும் குற்றப்பத்திரிகையில் இருக்கும் என்று மாத்திரம்தான், இப்போது நான் எதுவும் சொல்ல முடியாது என்று சொன்னார். நெறியாளர் மீண்டும் மீண்டும் கேட்டு அவர் மழுப்பலாகவே பதிலளித்திருந்தார். ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார், அடுத்த விருந்து மிகவும் வித்தியாசமான பாதுகாப்புடன் நடக்கும் என்று சொன்னார். அதில் FBI முழுமையாக ஈடுபடும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் சொன்னது சரிதான். ஏனென்றால் இதை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பே குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த 30 நாட்களுக்குள் இன்னொரு விருந்தை ஏற்பாடு செய்யுமாறு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இதற்காக வெள்ளை மாளிகை, ரகசிய பாதுகாப்பு படை, FBI என்று சொல்லி அனைவரும் இந்த வாரம் கலந்த ஆலோசனைகளை கூட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக மிக முக்கியமான VVIPக்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு நல்லதா, அது தோல்வியில் முடிந்ததா அல்லது வெற்றி அளித்ததா? மாறுபட்ட பதில்களும் கருத்துக்களும் நேற்றைய தினம் முழுக்க சமூக ஊடகங்களிலும் சர்வதேச செய்தி சேனல்களிலும் கூட
வெளியாகி கொண்டிருந்தன. இந்த செய்தியிலேயே மிகவும் திடுக்கிடக்கூடிய ஒரு பகுதி இனிதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். CNN வெளியிட்ட தகவலின்படி கால் அலனின் குடும்பத்தினர் தாக்குதலுக்கு முன்பே காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கால் அலன் ஏதோ தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறார் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த எச்சரிக்கை தாக்குதலுக்கு முன்பு வந்ததா அல்லது தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு வந்ததா என்பது இன்னுமே தெளிவாகவில்லை. அவருடைய குடும்பத்துக்கு அனுப்பியிருந்த ஒரு செய்தியை இப்போது புலனாய்வாளர்கள் தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஹோட்டல் அறையிலிருந்து கைப்பற்றப்பட்ட குறிப்புகள் ட்ரம்புக்கு எதிரான கருத்துக்களால் நிரம்பி இருந்ததாக சொல்லுகிறார்கள். சமூக வலைதளங்களில் ட்ரம்புக்கு எதிரான பதிவுகளை தொடர்ந்தும் அவர் வெளியிட்டு வந்திருக்கிறார். கலிபோர்னியாவில் நடந்த நோ கிங்ஸ் என்கிற மிக பிரமாண்ட போராட்டத்திலும் கூட அவர் கலந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு இருந்தும் FBI கண்காணிப்பு வளையத்துக்குள் அவர் வரவே இல்லை. கமலா ஹாரிஸுக்கு அவர் வழங்கி $25 நன்கொடை எந்த தரவு தளத்திலும் இல்லை என்கிறார்கள். இவருடைய ரயில் பயணம், சட்டபூர்வமாக வாங்கிய துப்பாக்கிகள் என எதுவுமே அதிகாரிகளினுடைய கண்களில் சிக்கவும் இல்லை. உலகத்தினுடைய அதிநவீன பாதுகாப்பு அமைப்பு கொண்ட ஒரு நாடு ஒரு சாதாரண மனிதனினுடைய சதி திட்டத்தை கண்டறிய தவறியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய பொது முகாமைத்துவத்தினுடைய செயலாளர் டேட் பிளான்ச் என்ன சொல்கிறார்? இது மாபெரும் பாதுகாப்பு வெற்றி என்கிறார். ஃபாக்ஸ் நியூஸினுடைய பத்திரிகையாளர் என்ன சொல்கிறார்? என்னுடைய உடைமைகளையே யாரும் சோதனை செய்யவில்லை என்கிறார். FBI பணிப்பாளர் என்ன சொல்கிறார்? நாங்கள் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டோம் என்கிறார். அமெரிக்க நாடாளுமன்றம் என்ன சொல்கிறது? பாதுகாப்பு அமைப்பில் முழுமையான சீர்திருத்தம் தேவை என்கிறது. கால் அலனினுடைய குடும்பத்தினர் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் முன்பே எச்சரித்தோம் என்கிறார்கள். யார் சொல்வது சரியாக இருக்கும்? 3 முறை தாக்குதல் முயற்சிகள் நடந்திருக்கின்றன. 3 வெவ்வேறு நபர்கள், 3 வெவ்வேறு இடங்கள். ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா என்ன சொன்னது? எங்களுடைய பாதுகாப்பு அமைப்பு சரியாக வேலை செய்தது என்றது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டோம் என்றும் சொன்னது. ஆக இந்த முறை அவர் மீண்டும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். சரி, இந்த பதிவினுடைய நிறைவிலே நேற்றைய தினம் காணொலியை பார்க்க தவறியவர்களுக்கு இந்த கால் அலன் என்பவர் யார், அவர் இதற்கு முதல் என்ன எல்லாம் செய்திருக்கிறார் என்பது தொடர்பான ஒரு வீடியோ பதிவை விட்டிருக்கிறோம். அதை இந்த லிங்கில் தருகிறேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் நாளை சந்திப்போம்.